பாஜக தேர்தல் வாக்குறுதிகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம். மேலும் விரிவான விவரங்கள். நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியை அதிமுக தலைமையில் அமைத்திருக்கின்றார்கள். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டு பாஜக இந்த தேர்தலை எதிர்கொள்கின்றது. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே புதிய அரசு அமைந்தால் செயல்படுத்த போகின்ற திட்டங்கள் என்ன, பாஜக சார்பில் அரசு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்படும் என்ற அடிப்படையிலே தங்களுடைய வாக்குறுதியை பாஜக வழங்கியிருக்கின்றது. முக்கியமாக மகளிருக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கக்கூடிய ஒரு வாக்குறுதியை பாஜக தெரிவித்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்திலே ஆண்டுக்கு ஒரு குடும்பத்திற்கு விலை இல்லாமல் 3 கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்கின்ற ஒரு வாக்குறுதியையும் பாஜக சார்பில் சொல்லி இருக்கின்றார்கள். அதோடு சேர்த்து திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக பாஜகவினுடைய தேர்தல் வாக்குறுதியாக முருகப்பெருமானினுடைய தைப்பூச விழா மாநில விழாவாக கொண்டாடப்படுவது மட்டுமல்லாமல் திருப்பரங்குன்றம் தீபத்தூணிலே தொடர்ந்து தீபம் ஏற்றக்கூடிய வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பத்திற்கும் தலா ரூபாய் 10,000 வழங்கப்படும் என்கின்ற தகவலையும் ஏற்கனவே அதிமுக சார்பில் சொல்லப்பட்ட வாக்குறுதிகளை உள்வாங்கி இந்த தேர்தல் வாக்குறுதிகளை பாஜக வழங்கி இருக்கின்றது. ஏனென்றால் அதிமுக தலைமையிலான அரசு அமைந்தால் செய்ய போகின்ற திட்டங்கள் தொடர்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வாக்குறுதிகளே அதிமுக வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள் பெரும்பான்மையாக உள்வாங்கப்பட்டு அதை ஒட்டி தங்களுடைய வாக்குறுதியை பாஜகவும் கூறியிருக்கின்றார்கள். குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் மாதந்தோறும் 2000 ரூபாய் உதவித்தொகை என்பதும் சொல்லப்பட்டிருக்கின்றது. புதிய அரசு அமைந்த பிறகு உடனடியாக தமிழகத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று கூறியிருக்கின்றார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி வந்ததும் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்பது உட்பட தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கத்தை ஒழிக்க தனியாக ஒரு துறை உருவாக்கப்படும் என்றும் கூறியிருக்கின்றார்கள். அதோடு சேர்த்து கல்வி கடன் தொடர்பாக பாஜகவினுடைய வாக்குறுதி என்னவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் படித்து முடித்துவிட்டு வேலை வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதன் காரணமாக எங்களுக்கு வேலை கிடைக்கவில்லை, இஎம்ஐ கட்ட முடியவில்லை என்று சொல்லும் பட்சத்திலே அந்த இஎம்ஐ செலுத்த முடியாதவர்களுக்கு கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்கின்ற ஒரு தகவலை பாஜக தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியாக வழங்கியிருக்கின்றார்கள். அதோடு சேர்த்து சாதி ரீதியான மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு முழு ஆதரவை பாஜக வழங்கும் என்பது ஒரு தேசிய அளவிலான வாக்குறுதியாக தமிழக தேர்தலை முன்வைத்து பாஜக வழங்கி இருக்கின்றது. காவல்துறையில் இருக்கக்கூடிய காவலர்களுடைய எண்ணிக்கை உயர்த்தப்படும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். 1,00,000 பேருக்கு 150 உள்ள காவலர்களின் எண்ணிக்கை 200க்கும் அதிகமாக உயர்த்தப்படும் என்று கூறியிருக்கின்றார்கள். மதுரை எய்ம்ஸினுடைய கட்டுமான பணிகளை விரைவுபடுத்தி முழுமையாக அந்த பணிகளை முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சென்னையிலே மெட்ரோ ரயில் திட்டங்கள் விரைவுபடுத்தி முடித்துக் கொடுக்கப்படும் என்ற தகவலையும் பாஜக வெளியிட்டிருக்கின்றது. தமிழ்நாடு மாநில திறன் மேம்பாட்டு பல்கலைக்கழகம் என்பது நிறுவப்படும். அதன் மூலமாக நவீன கால தொழில்நுட்பங்கள் குறித்த பாடத்திட்டங்கள் வழங்கப்படும் என்றும் கூறியிருக்கின்றார்கள். மத்திய அரசினுடைய PM சூரிய கர்முக்தா பிலிஜ் யோஜனா என்கின்ற திட்டத்தின் கீழே தமிழக பயனாளிகள் விண்ணப்பித்தால் அவர்களுக்கெல்லாம் மத்திய அரசினுடைய ஊக்கத்தொகையுடன் மாநில அரசின் பங்காக 25,000 ரூபாய் கூடுதல் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு பயிற்சிகள் வழங்கப்படும் என்றும் இந்த தேர்தல் அறிக்கையிலே தங்களுடைய வாக்குறுதியாக கூறியிருக்கின்றது பாஜக. 65 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு ஆண்டுதோறும் வீட்டுக்கே சென்று இலவச உடல்நல பரிசோதனை, மாவட்டம் தோறும் ஒருங்கிணைந்த போதை மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையம், கிழக்கு கடற்கரை சாலையில் விபத்து சிகிச்சை மையம், இருசக்கர வாகன ஆம்புலன்ஸ்களின் எண்ணிக்கையை உயர்த்துவது என்பது உள்ளிட்ட வாக்குறுதிகளையும் வழங்கியிருக்கின்றார்கள்.